ஹாய் கைஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சேனலில் எப்படி வார்ம் அப் பண்ணுறது, கேமுக்கு பிஃபோராக எப்படி நம்ம வார்ம் பண்ணிக்கிறது நம்ம அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ண போகிறோம்னா ஜாக்கிங். ஓகேவா? ஜாக்கிங்ன்றது நம்ம ரிலாக்ஸாக ரன் பண்ணுறது. ஒரு 3 ரெப்பிடேஷன் பண்ணிக்கலாம். அதுமாரி நல்லா ரிலாக்ஸாக பண்ணும்போது நம்ம மைண்டும் பாடியும் கொஞ்சம் ஃப்ரீயாகும். அடுத்தது நம்ம போன்ற பயிற்சிக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா ரிலாக்ஸாக ஓடணும். ஓடும்போது நல்ல கான்சன்ட்ரேஷனோடு ஓடணும். மைண்டும் பாடியும் ஒருமித்தமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு, இந்த ரெண்டு வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால் கண்ட்ரோலுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டெப்பு, ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு. இது ஒரு 3 ரெப்பிடேஷன் பண்ணிக்கலாம். 3 ரெப்பிடேஷன் பண்ணும்போது நல்லா வார்ம் ஆகும், பாடி மசில்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாகும். நெக்ஸ்ட்டு வந்து சைடு மூமெண்ட். இந்த சைடு மூமெண்ட் பண்ணும்போது இன்னும் நிறையா நம்மளுக்கு ஃபுட் ஒர்க்குலாம் ஈஸியாக டெவலப் ஆகும். பால் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு 3 ரெப்பிடேஷன் இதுவும் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து ஐனி ஆக்ஷன். நல்லா லெக்கை ஃப்ரண்ட்டில் அப்படியே போட்டு போகும்போது நல்லா கால் இன்னும் ஓப்பன் ஆகும். கால் ஓப்பன் பண்ணும்போது ஃபுட் ஒர்க் கொஞ்சம் ஸ்பீட் கிடைக்கும். நல்லா மசில் கெயின் ஆகும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது. வாலிபால் பிளேயர்ஸ்லாம் இது மஸ்ட்டு பண்ணி ஆகணும் இந்த எக்ஸசைஸ். இது பேர் வந்து ஐனி ஆக்ஷன் சொல்லுவாங்க. இது ஒரு 3 ரெப்பிடேஷன் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பேக் டச். அதே சேம் ஐனி ஆக்ஷன் மாதிரி தான், அப்படியே பேக்கில் டச் பண்ணணும். இதை இதுவும் ஒரு 3 ரெப்பிடேஷன் பண்ணிங்கன்னா நல்லா லெக்குக்கு நல்லா பவர் கிடைக்கும். இது பண்ணும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட்டாக்கர்ஸு, பிளாக்கர்ஸ்க்கெலாம் நான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான எக்ஸசைஸ் இது. பொதுவாக எல்லாருக்குமே அட்டாக்கர் பிளாக்கர்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.